குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ப்ராக்டிக்கலான டாபிக் இது. ஃபிசிக்ஸ் ப்ராக்டிக்கல்ப்பா. இதில் வந்து சிக்ஸ்த்து கொஸ்டின். இந்த சிக்ஸ்த்து கொஸ்டின் வந்து மீட்டர் பிரிட்ஜ் அண்ட் பிஎன் ஜங்ஷன் டயோட். இதில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மீட்டர் பிரிட்ஜ். இந்த மீட்டர் பிரிட்ஜில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் த ஒயர் கண்டுபிடிக்கணும். அட்லீஸ்ட் 3 ரீடிங் எடுத்தாவே போதும். அப்போ 3 ரீடிங் எடுத்தாவே போதும். அதுக்கு பேர் வந்து பிஎன் ஜங்ஷன். நான் ஏற்கனவே டாப்பிக்கில் பிஎன் ஜங்ஷன் பற்றி சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த மீட்டர் பிரிட்ஜோட சர்க்யூட் டயக்ராம் பாருங்க. சர்க்யூட் டயக்ராம் வந்து சிம்பிள் தான். ஆர்ன்றது நவுன் ரெசிஸ்டன்ஸ், எக்ஸ்ன்றது அன்னவுன் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? பேட்டரி, கேலோமீட்டர், ஐ ரெசிஸ்டன்ஸ், கீ. டி பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் இதோட ஃபார்முலா ரோ ஈக்குவல் டு எக்ஸ் பை ஆர் ஸ்கொயர் பை எல். அது யூனிட் வந்து ஓம் மீட்டர். ரோ ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கிவன் காயில். எக்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த காயில். ஓகேங்களா? ஆர், எல் லென்த் ஆஃப் த காயில். ஆர் வந்து நவுன் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம். ஸ்மால் ஆர் வந்து ரேடியஸ் ஆஃப் த ஒயர். இந்த ரேடியஸ் ஆஃப் த ஒயர் வந்து ஸ்க்ரூ கேஜ் பேஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸ்க்ரூ கேஜோட வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த ப்ராக்டிக்கலில் ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா எக்ஸோட வேல்யூ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த அன்னவுன் ரெசிஸ்டோட வேல்யூ வந்து அங்கேயே உங்களுக்கு காயில் இருக்கும். அந்த காயில் எழுதியிருப்பாங்க 5 ஓம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ 5 வந்ததுன்னா உங்களுக்கு ரோட வேல்யூ எக்ஸாக்டாக வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ரீடிங் சொல்கிறேன். ஸோ ரீடிங் வந்து ஃபஸ்ட்டு அப்சர்வேஷன். அந்த லென்த் ஆஃப் த காயில் இருக்கு இல்லைங்களா? ஸோ 1 மீட்டர் அது 100 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எஸ்என் நம்பர் ரெசிஸ்டன்ஸ் பாருங்க. ரெசிஸ்டன்ஸ் நான் என்னென்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்? 2, 3, 4 ஓம். அந்த நவுன் ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ் இருக்கு இல்லையா? அந்த பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணுறது. அதோட ஃபர்ஸ்ட் லென்த் பார்த்தோம்னா 18 வந்தது, 30 வந்தது, 38, 45 வந்து அதில் எக்ஸ்1ஓட ஃபார்முலா பாருங்க. இது ஞாபகம் வச்சுக்கணும். இந்த அப்சர்வேஷன் எக்ஸ்1 பார்த்தோம்னா பிஃபோர் இன்டர்சேஞ்சிங்கில் வந்து எக்ஸ்1ஓட வேல்யூ ஆர் இன்டூ 100 மைனஸ் ஆஃப் எல் பை எல். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆஃப்டர் இன்டர்சேஞ்ச். ஆஃப்டர் இன்டர்சேஞ்ச்ன்றப்ப நவுன் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ இருக்கு இல்லையா பாக்ஸ், அதை தூக்கி அன்னவுன் ரெசிஸ்டன்ஸ் ஆண்ட நெக்ஸ்ட் அன்னவுன் ரெசிஸ்டன்ஸோட இது வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து நவுன் ரெசிஸ்டன்ஸ் இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படி ஃபிக்ஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து சேம் 2 ஓம், 3 ஓம், 4 ஓமில் 35, 41, 50, 54 வரும். அந்த டிஃப்ளாக்ஷன் கரெக்டாக இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஆப்போசிட்டாக டிஃப்ளாக்ஷன் ஆகணும் கேல்னாமீட்டர். அப்போ எக்ஸ்2 ஃபார்முலா பார்த்தோம்னா ஆர்எல் பை 100 மைனஸ் ஆஃப் எல். இந்த ரெண்டு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு பிறகு எக்ஸோட ஃபார்முலா பார்த்தோம்னா x1 பிளஸ் x2/2 மீன் கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்க 5.2 வந்திருக்கு உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஸ்க்ரூ கேஜ் பார்த்தோம்னா 0 எரர் 0 கரெக்ஷன் லீஸ்ட் கவுண்ட் கரெக்டாக எழுதணும். இந்த ஸ்க்ரூ கேஜில் பார்த்தோம்னா டயாமீட்டர் கண்டுபிடிப்போம். டயாமீட்டர் வந்து 2r ஈக்குவல் டு 0.9 வந்திருக்கு. அது வந்து ஆர் பார்க்குறப்ப 0.9/2 மில்லிமீட்டர். அதை டிவைட் பண்ணால் 0.45 வரும். மில்லிமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறப்ப 10⁻³ ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதோட கால்குலேஷன். இந்த x1ஓட கால்குலேஷன் ஒவ்வொரு ரீடிங்குக்கும். நீங்கள் 3 ரீடிங் எழுதினாவே போதும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 18 வந்தது 2 ஓமில், நெக்ஸ்ட்டு 3 ஓமில் 30 வந்தது, 4 ஓமில் 38 வந்தது. அந்த வேல்யூ எல்லாம் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் x2 பார்த்தோம்னா அதே மாதிரி x2ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஆரோட வேல்யூ 2 இன்டூ எல்லோட வேல்யூ 35 டிவைட் பை 100 மைனஸ் ஆஃப் 35. அதை டிவைட் பண்ணால் 1.07 வந்திருக்கு. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கு 2.08 இருக்குது, 4 வந்திருக்கு, 5.86 வந்திருக்கு. இந்த x1ம் x2வும் நம்ம ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா 5.09, செகண்ட் வந்து 4.54, தேர்ட் வந்து 5.26 அண்ட் ஃபோர்த் வந்து 5.98 வந்திருக்கு. இந்த இதுமே ஆட் பண்ணி மீன் கண்டுபிடிக்கணும். இந்த 4 ரீடிங் ஆட் பண்ணி மீன் கண்டுபிடிச்சுன்னா 5.218 வந்திருக்கு. அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா? அன்னவுன் ரெசிஸ்டன்ஸ் வந்து 5 ஓம். அப்போ அப்ராக்சிமேட்லி நம்மளுக்கு வந்து ஈக்குவலாக வந்திருக்கு. இந்த எக்ஸோட வேல்யூ ஈக்குவலாக கரெக்டாக வந்ததா நம்மளுக்கு ரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ ரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலா என்ன? எக்ஸ் பை ஆர் ஸ்கொயர் பை எல். பையோட வேல்யூ 3.14, ஆரோட வேல்யூ நம்ம அங்கே கண்டுபிடிச்சிருப்போம். ஓகேங்களா? 0.45. ஆர் ஸ்கொயர்னால 2 டைம்ஸ் போட்டுருங்க. ஓகேங்களா? 10⁻³ ஸ்கொயர் பண்ணால் 10⁻6 டிவைட் பை எல். எல் வந்து 100 சென்டிமீட்டர். 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். ஓகேங்களா? ஸோ இது டிவைட் பண்ணால் ஸோ மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வருது நம்மளுக்கு? 3.318 இன்டூ 10⁻6 ஓம் மீட்டர். ஸோ இதுதான் வந்து மீட்டர் பிரிட்ஜோட கால்குலேஷன். இதுவும் ஈஸி தான். பிஎன் ஜங்ஷனும் ஈஸி தான். நீங்கள் ரெண்டுத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு டாப்பிக்கை எழுதலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம்.